அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2025 என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா நான் எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேவிங் ஸ்கீம்ஸு, டெப்ட் ஃபண்டு, கோல்டில் ஒரு சின்ன போர்ஷன், பிஜி இன்விட்டு, என்னுடைய டேக்ஸ் ஸ்லாப் 30% மேலே இருக்குன்னா ஆர்பிட்ராஜ் ஃபண்டு, இதிலெல்லாம் கண்டிப்பாக முதலீடு பண்ணுறதை பற்றி சீரியஸாக யோசித்து முதலீட்டும் பண்ணுவேன். அதாவது ஒரு போர்ஷனை கண்டிப்பாக இங்கே அலோகேட் பண்ணுவேன். அதை ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டாகவும் நான் வச்சுருப்பேன். ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுனா என்னங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். குயிக்காக சொல்லணுன்னா, ஒருவேளை மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா 30-40% கிராஷ் ஆகி கீழே போச்சுன்னா அப்போது அதல பாதாளத்தில் நல்ல நல்ல கம்பெனிகளை அள்ளுறதுக்கு, பல்க் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கிற காசு தான் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு. அதை மொத்தமாக டிப்ளாய் பண்ணக்கூடாது. 3 போர்ஷன் அல்லது 4 போர்ஷனாக பிரித்து அந்த பல்க் இன்வெஸ்டிங் பண்ணணும். அதே போல் மார்க்கெட் 20-25% அந்த மாதிரிலாம் டச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய சிப் அமௌண்ட்டை அதிகப்படுத்திக்கலாம். உங்களால் முடியும். உங்களால் 10 வருஷம் அந்த காசு தேவையில்லை அப்படின்னா டபுள் த சிப்பு கூட பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் நான் சிப் பண்ணுவேன் அப்படின்னா, நான் சிப் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்களா? இல்லை. பட் என்ன கேட்டிங்கன்னா, நான் எதில் சிப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, பேங்க் பீஸு, எஃப்எம்சிஜி பீஸு, ஐடி பீஸு, ஃபார்மா பீஸு, இது எல்லாமே இன்னும் ஒரு 10%, 15%க்கு மேலே கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஓரளவு சிப்பு நல்லாவே பண்ண ஆரம்பிப்பேன். சிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற காசில் ஒரு சின்ன சின்ன போர்ஷனாக குட்டி குட்டியாக பிரித்து அதை எல்லா அசட் கிளாஸுக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு அதில் ஒரு போர்ஷனை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொண்டு அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பீஸை நீங்கள் பிரித்து இந்த மாதிரி பீஸுக்கு மாதமோ அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ உங்களால் எப்போ முடியுமோ அப்போ போடுறது தான் சிப் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் பாட்டுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுட்டு ஐடி பீஸு, நிஃப்டி பீஸ்லாம் 5 வருஷத்துக்கு அப்படியே கிடக்கும். உங்களுக்கு ரிட்டனே வராது. எஃப்டி ரிட்டர்ன் கூட வராது. அந்த சமயத்தில் உங்களால் தாங்க முடியலன்னா அந்த காசு உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் பிரகாரம் மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடாத காசுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆர்பிஐ இந்த February மாதம் கண்டிப்பாக ரேட்டை கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஃபீலிங்காகவும் இருக்குது. ஒருவேளை ரேட்டை கட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேவிங் ஸ்கீம்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். அதே போல் இந்த டெப்ட் ஃபண்டு பக்கம்லாம் யாருமே போகவே மாட்டேங்கிறாங்க. அதே போல் இந்த வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருஷத்துலேயும் பட்ஜெட் இருக்குது, ட்ரம்ப்போடைய பதவியேற்பு விழா இருக்குது, அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷன் இருக்குது, நம்ம நாட்டில் இந்த ஜிடிபி growth பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. நம்ம நாட்டை சுற்றி தொடர்ந்து வார் நடந்துகிட்ருக்கு. நாட்டை சுற்றி இல்லை, ரஷ்யா உக்ரைன் வார் இருக்குது, அங்கே இஸ்ரேல் அந்த ஹமாஸ் வார் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஓரளவு டெப்ட் போர்ஷன், அதாவது நான் சொல்லிட்டேன்ல, முன்னாடி சொன்னல, அதில் அலோகேட் பண்ணுறது என்ன கேட்டால் நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் ஷுட் கோ டு தீஸ் அசட் கிளாஸஸ். அட்லீஸ்ட் ஒரு 30-35% நீங்கள் அதில் போட்டுக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எல்லா காசையும் கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். பேங்க் ஸ்டாக்கெல்லாம் ரொம்ப நாளாகவே கீழே இருக்குது அல்லது கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. ரீசன் பல பெரிய பேங்க்ஸ் லைக் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு அவங்களுடைய கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ தான் ரொம்ப நாள் பிரச்சனையாக இருந்துச்சு. அதாவது என்னென்னா, அவங்க எப்போ லோன் கொடுக்கலாம் அப்படின்னா அவங்கக்கிட்ட டெபாசிட் அதிகமாக இருந்தால் தான் லோன் கொடுக்க முடியும். ஆனால் இவங்க ஆல்ரெடி லோனை டெபாசிட்டுக்கும் மேலே, இப்போ டெபாசிட் 100%னா இவங்க 110%, 108% அந்த மாதிரி லோனை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போ புதுசாக லோன் கொடுக்க முடியாது. அந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோவை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ நாள் போராடிட்டு இருந்தாங்க.
டெபாசிட்டை வந்து அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. எவ்வளோ தான் அட்ராக்ட் பண்ண முடியும்? நம்ம மக்கள் எல்லாமே வந்து எஃப்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் கொண்டு போய் வந்து காசை வந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறோம். எஃப்டி பக்கம்லாம் பெருசாக போகிறது வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து ஹெச்டிஎஃப்சி மாதிரி பேங்க்கெல்லாம் அவங்கக்கிட்ட வச்சுருந்த லோன் இருந்துச்சுல்ல, அந்த வெஹிக்கிள் லோனு, அதுக்கப்புறம் ஹெச்டிடிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு அவங்களுக்குள்ள ஒரு துணை கம்பெனி, சப்சிடரி கம்பெனி இருந்துச்சு. இது எல்லாமே விற்றதுனால, அந்த லோன் புக்கை விற்றதுனால இருக்கிற எக்ஸிஸ்டிங் டெபாசிட்டுக்கு அவங்களுடைய லோன் புக்கை வந்து 100க்கு கீழே குறைச்சி 80 அந்த மாதிரி கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து பெரிய பேங்க்கில் போயிட்டுருக்கு. சில பேங்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்கு, பந்தன் பேங்க்கு, இதெல்லாம் லைவில் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், புரியுதுங்களா? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த கொரோனா டைமில் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் லெண்டிங் நிறையா பண்ணிட்டாங்க. அதாவது என்னென்னா, மக்களுக்கு வந்து, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு வந்து நிறையா காசை கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு இன்கம் இல்லாததுனால, இன்கம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அன்செக்யூர்ட் லோனாக வந்து பர்சனல் லோன் மாதிரி நிறையா கொடுத்துட்டாங்க மைக்ரோ ஃபினான்ஸ் மூலமாக. ஏன்னா அதிக வட்டி கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா இப்போ திருப்பி கொடுக்க முடியல, அந்த காசெல்லாம் வந்து கொடுக்க முடியல. ஏன்னா ஒருத்தரே வந்து 2-3 பேங்க்கில் வந்து லோன் வாங்கிட்டாரு, அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து இவங்க லோன் கொடுத்ததும் வந்து அவருடைய இன்கம் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கல, ப்ராப்பராக அசஸ் பண்ணாமல் வந்து லோன் கொடுத்துட்டாங்க. இது கண்டிப்பாக வந்து என்ன கேட்டால் எத்திக்கலி வந்து கரெக்டு தான். கொரோனா மாதிரி டைமில் அவங்களாம் காசுக்கு என்ன போவாங்க, ஏதோ ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதனால் வந்து இந்த பேங்க்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க்கு, பந்தன் பேங்க்கு, இந்த மாதிரி பேங்க்கெல்லாம் வந்து அவங்களுடைய லோன் புக்கில் வந்து இதை வந்து என்பிஏவாக வந்து, அதாவது லோன் புக்குங்கிற அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் இதெல்லாம் வந்து என்பிஏவாக ஆல்ரெடி கன்சிடர் பண்ணி ப்ரொவிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த காசெல்லாம் திருப்பி வராது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதனால தான் இண்டஸ்இண்ட் பேங்க்கு, பந்தன் பேங்க்கெல்லாம் வந்து அடிபட்டு கீழே விழுந்திருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் வந்து அந்த லோனுடைய இது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி பேங்க்லாம் ப்ளீட் ஆகுது. மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 2 குவார்ட்டர் 3 குவார்ட்டர் வந்து ப்ளீட் ஆகலாமா? அதாவது இங்கேருந்து ஒரு 30% கீழே போகலாமா? அவ்வளோதான் போகும். அப்படியெல்லாம் வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த பேங்க்கெல்லாம் அள்ளலாம். ஏன்னா வந்து இந்த கடனெல்லாம் ஒழிச்சு திருப்பி வந்து 2-3 வருஷத்தில் எப்படியும் வந்து பிக்கப் பண்ணி ரெக்கவரி காட்டிடுவாங்க. அப்போது நீங்கள் சூஸ் பண்ணுற பேங்க் வந்து பெரிய பேங்க்காக இருக்கணும். இண்டஸ்இண்ட் பேங்க் மாதிரி பெரிய பேங்க்காக இருக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும்.